பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம கலர் டேப் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதா பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு 2 ஐடியா நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் பேப்பர் எடுக்கிறீங்களோ அந்த கலர் டேப் நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? ஒயிட் கலர் எடுத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் டேப் ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ நான் ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ ஆரஞ்சு கலர் டேப் ஃபர்ஸ்ட் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். தென் ஒரு பேப்பர் பென்சில் எடுத்து உங்களுக்கு சின்ன டேப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை பெரிய டேப் வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் விட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? உங்களுக்கு வேணுங்கிற டேப் அளவுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு தான் நான் டேப் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் மெயினாக நமக்கு தேவைப்படுறது டிரான்ஸ்பரண்ட் டேப்பு. சின்ன டேப்பாக இருந்தாலும் ஓகே, இல்லை பெரிய டேப்பாக இருந்தாலும் ஓகே. நான் வேகமாக வேலை முடியணும் அப்படின்றதுக்காக பெரிய டேப் எடுத்திருக்கேன். தாராளமாக நீங்கள் சின்ன டேப் கூட இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு மேலே இந்த பெரிய டேப்பை இந்த மாதிரி வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கட் பண்ணிட்டேன் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு டேப் நிறைய செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையுமே லைன் ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு டேப் பக்கத்துலேயே ஒட்டி கண்டினியூஷனாக இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இந்த டேப் ஒட்டியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்த மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் எக்ஸ்ட்ராவாக மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? எடுத்ததுக்கப்புறம் இந்த பேப்பரை அப்படி நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இப்போ நமக்கு தேவைப்படுறது ஃபெவிஸ்டிக் மாதிரியான க்ளூ. இந்த மாதிரி திருகிற டைப்பில் இருக்க க்ளூ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி க்ளூ தான் நமக்கு தேவைப்படும். நார்மல் இந்த ஃபெவி க்ளூ, அதுக்கப்புறம் ஃபெவிகால், ஒயிட் க்ளூ இதெல்லாம் யூஸ் பண்ணிட வேண்டாங்க. லிக்விட் டைப்பில் இருக்கிற க்ளூ யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பேப்பரை நம்ம திருப்பி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேப்பருக்கு மேலே இந்த மாதிரி க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த க்ளூ அந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ்க்கு போடுற ஏதாவது ஒரு பவுடர் எடுத்துக்கோங்க. பேபி பவுடராக இருந்தாலும் ஓகே, இல்லை நார்மலாக பெரியவங்க யூஸ் பண்ணுற பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, பவுடர் எடுத்துக்கோங்க. தென் ஏதாவது ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக டேப் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? நான் எந்த அளவுக்கு கொஞ்சமாக பவுடர் எடுத்திருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ரொம்ப பவுடருமே அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா கரெக்டான ஃபார்மில் இந்த டேப் வராது. அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் பவுடர் ரொம்ப லைட்டாக நான் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் ஃபெவிஸ்டிக் க்ளூ எடுத்திருக்கேன். அதை இந்த பவுடருக்கு மேலே மறுபடியுமே நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. பவுடர் யூஸ் பண்ணாமல் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு டேப் ரெடி ஆகலை. தென் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாம். மெல்லிஸாக இருக்கிற மாதிரியான கவர் எடுத்துக்கோங்க. நம்ம துணிலாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி கவர் தருவாங்க. ஸோ அந்த கவரை நம்ம கம் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற கவரை நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 4 சைடுமே எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பேப்பரை அப்படியே நம்ம திருப்பிக்கலாங்க. திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லைன் தெரியும். அந்த லைன் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட ஆரஞ்சு கலர் டேப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை இனி நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி ஸ்டோர் பண்ணலாம், இதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அவ்வளோதான், டேப் ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கே எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது இல்லையா. இதை இந்த மாதிரி ரோல் பண்ணி ஏதாவது ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும். வேணுங்கிற கலர்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்காக முழு டேப் நம்ம கடையில் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு சின்ன ஐடியா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வேணுங்கிற அளவுக்கு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டேப் இருக்கும், அண்ட் இன்னொரு சைடு நம்ம ஒட்டின கவர் இருக்கும். இந்த மாதிரி அதோட கார்னரில் இப்படி பண்ணினீங்க அப்படின்னா அந்த கவர் ஒட்டியிருந்தோம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். ஸோ அந்த கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல ஒட்டணுமோ அந்த இடத்துல ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இன்னொரு டேப்புமே நான் ஒட்டி காமிக்கிறேன். ஒட்டிட்டு நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. சீரியஸாக நம்ம கடையில் வாங்குகிற டேப்புமே இந்த மாதிரி தான் இருக்கும்.
இல்லைங்களா? இருக்குமா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஸ்டார்டிங் வந்து டிரான்ஸ்பரண்ட் டேப் ஒட்டினோம் இல்லையா? அந்த டேப் ஒட்டினதுனால தான் இந்த அளவுக்கு ஷைனிங்காக வந்துட்டு நமக்கு இருக்குது. டேப் ஒட்டாமல் செஞ்சுருந்தோம் அப்படின்னா நார்மலாக பேப்பரை வந்து கட் பண்ணி ஒட்டின மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த எல்லோ கலர் டேப் தான் வந்து ரெடி பண்ணினேன். அது ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா வந்ததுனால தான் இந்த ஆரஞ்சு கலர் டேப் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த எல்லோ கலர் டேப்புமே வந்துட்டு நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். இதுவுமே வந்துட்டு ரொம்ப நல்லா ஷைனிங்காக நம்ம கடையில் வாங்கின டேப் மாதிரியே வந்து சூப்பர்பாக வந்து ரெடி ஆகிருந்தது. இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் வந்து ரொம்பவே வந்து ஈஸி தான். நான் உங்களுக்கு வந்து அதையுமே ஷேர் பண்ணுறேன். செகண்ட் மெத்தடுக்கு நான் எடுத்துருக்கிறது நம்ம நோட் புக்கெலாம் வந்துட்டு ஒட்டுற லேபிள் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லேபிள் வந்து எடுத்துக்கோங்க. தென் ரெட் கலர் டேப் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் ரெட் கலர் பேப்பர் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த லேபிளுக்கு மேலே இந்த பேப்பரை வந்து வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த லேபிளுக்கு மேலே நம்ம கம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டு இந்த ரெட் கலர் பேப்பரை நான் மேலே வச்சு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது வந்து பாருங்கள். இப்போ ஈவனாக தடவி விட்டாச்சு. அண்ட் இந்த பேப்பரை வந்து இப்போ நான் இதுக்கு மேலே வச்சு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பேப்பரை அப்படி நான் திருப்பி பார்க்கும்போது இந்த ரெட் கலர் பேப்பர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இந்த பேப்பரை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு எடுத்துட்றேன். இப்போ பின்னாடி திருப்பி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த ரெட் கலர் பேப்பருக்கு மேலே நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு பண்ண மாதிரியே டிரான்ஸ்பரண்ட் டேப்பை வந்து இப்படி வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலர் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி வச்சு வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையுமே வந்து நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து திருப்பிட்டு உங்களுக்கு வேணுங்கிற டேப் சைஸ்க்கு வந்துட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சின்ன டேப்பாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை பெரிய டேப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டு அதுக்கப்புறமா லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ லைன் ட்ரா பண்ணின இடத்துல ஃபுல்லாகவே வந்து நான் கட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட செகண்ட் டேப் மெத்தடுமே வந்துட்டு சூப்பர்பாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். நம்மளோட டேப் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து டெஸ்டிங் டைம் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதையுமே வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ரோல் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பேப்பரில் நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். லேபிளில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டிக்கரை வந்து இப்படி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ஒட்டுற மாதிரி வந்து ஒட்டிக்க வேண்டியதான். இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம டிரான்ஸ்பரண்ட் டேப் வந்து மேலே வந்து ஒட்டியிருக்கிறதுனால அப்படி கலர் டேப் வந்து ஒட்டியிருக்கிற மாதிரியே இருக்குது இல்லையா? சூப்பர்பாக வந்து நம்ம செகண்ட் மெத்தடுமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எது ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்றதையுமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹோம்மேட் ஐட்டம்ஸ் வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்துட்டு வீடியோ பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.